வெல்கம் டு ஃபுட்டெக் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே குரூப் 2 and 2A நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனோட ஒரு பார்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம 2024 ரிலீஸ் ஆன கொஷின் பேப்பர் விலிம்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் செஷனில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ராங்லி மேட்ச்டு, அதாவது ரிவால்வ் மூமெண்ட்ஸும் அது எங்கே நடந்த ஏரியாவும் நமக்கு கொடுத்து எது வந்து ராங்கான பேர் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அமாங் திஸ் நமக்கு ராங்கான பேர் பார்த்தீங்க அப்படின்னா சந்தல்ஸ் அண்ட் ஒரிசான் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு ராங்கான பேர். ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி இஸ் த தீசிஸ் சப்மிட்டட் பை. ஸோ ஒரு ருப்பியை பற்றின ஒரு ப்ராப்ளம்னு ஒரு தீசிஸை யார் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அம்பேத்கர் நமக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹூ ரோட் த சீரியஸ் ஆஃப் ஆர்டிக்கல் என்டைட்டில்ட் நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்ட். ஸோ நியூ லேம்ப்ஸ் ஆஃப் ஓல்ட் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? அரபிண்டோ கோஷ் அவங்க தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஒரு இன்ஸ்டியூட் கொடுத்து அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட அப்ரிவேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதோட அப்ரிவேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து NIFPHATT அப்படின்னு ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரி பாட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ட்ரைனிங். ஸோ இந்த இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ கொச்சியில் நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு. தென் CICEF அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரி. ஸோ இந்த இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நமக்கு பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து NFBD. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் ஃபிஷரி டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும். நேஷ்னல் ஃபிஷரி டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இந்த இன்ஸ்டியூட் எங்கே நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹைதராபாத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. CAA. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா த கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி. ஸோ இந்த இன்ஸ்டியூட் நமக்கு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ கிளியர்? ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸோட அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா? ஸோ அது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரி பாட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ட்ரைனிங். செகண்ட், த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரி. தேர்ட், நேஷ்னல் ஃபிஷரி டெவலப்மெண்ட் போர்டு. ஃபோர்த், த கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரீசன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அரேஷனும் ரீசனும் கொடுத்துருக்காங்க. அரேஷன் அப்படின்னா இட் இஸ் சம்திங் ஒரு ஃபேக்ட் இல்லைனா ஒரு பிலீஃப். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அந்த ரீசன் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்து நம்ம ஃபாலோயிங் ஆன்சர்ஸ் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும். ஸோ என்ன அரேஷன் கொடுத்துருக்காங்க? இன் இந்தியா த ட்ரெடிஷ்னல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஹாவ் கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டென்ஷியல் தென் தேர் மாடர்ன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இந்தியாவில் இருக்கிற பாரம்பரியமான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சிறு தொழில் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குது மாடர்ன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை விட அப்படின்னு சொல்லி ஒரு அரேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கான ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the value of capital per worker in traditional small scale industry is smaller than the value of capital per worker in modern small scale industries. அப்படின்னா அதாவது நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த சிறு தொழில் இருக்கு இல்லையா? ஸோ அதில் தொழிலாளர்களுக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தேவைப்படுற கேபிட்டல் நம்மளோட மூலதனம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட மதிப்பு வந்து மாடர்னை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசன் வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ போத் அரேஷனும் அதோட ரீசனும் ட்ரூ. அரேஷன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ R இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A.
ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ 1 by 1 நம்ம டெய்லியும் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் பேப்பர் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.